அனைவருக்கும் வணக்கம். ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. தினேஷுடைய முன்னாள் மனைவி ரச்சிதா இருக்காங்களே, அவங்க நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நியூ இயருக்காக. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போக் மை மைண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா யாரை குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி விசித்ராவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. என் மனசில் இருக்கிறத அப்படியே நீங்கள் பேசிட்டீங்க, மைண்டில் இருக்கிறத அப்படியே பேசிட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது விசித்ராமா தினேஷுடைய பர்சனலை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கொந்தளிச்சாங்க இல்லையா. அந்த பர்சனல் சம்மந்தப்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா விசித்ராமா பேசினது சரிதான் அப்படின்னு சொல்லி அதாவது நீ மட்டும் வந்துடாதமா தாயே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா அவங்க ரச்சிதா பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்திருந்தாங்கன்னா அதை வேற மாதிரி தானே போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, என் மனசில் கதை அப்படியே பேசிட்டீங்க. இவனோட யாருமே பெண்கள் வாழவே முடியாது, அவர் லவ்வே கொடுக்க மாட்டார், அவர் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவார், கொடுமைப்படுத்துவார், இவ்வளோ கேமரா முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ தனிமையில் அந்த வீட்டில் ஒரு ஒய்ஃப் இவர் எப்படி டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்லி விசித்ராமா புலம்புனாங்க இல்லையா. அது சரியோ தவறோ அது புலம்புனாங்க இல்லையா. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இருக்கிறது அப்படியே நீங்கள் பேசுறீங்க மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு செருப்படி கொடுத்தா ரச்சிதா, விசித்ராவுக்கு செருப்படி கொடுத்தா தினேஷுடைய முன்னாள் மனைவி அப்படின்லாம் போட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ எடுத்து போட்டாங்களே. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம போடுவோங்க தினேஷுக்கு செருப்படி கொடுத்தா ரச்சிதா அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.